வணக்கம் 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 அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பை பற்றி தான் அனைவருக்கும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச தையல் மிஷின் கொடுக்க போகிறாங்க என்ற தகவல் வெளியாகி இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படின்றது கிடையாது. ஆனால் முக்கியமான உண்மையான தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இலவச தையல் மிஷின் திட்டம் மூலமாக யார் யாருக்கெல்லாம் இந்த இலவச தையல் மிஷின் எல்லாமே வாங்க முடியும், தகுதியானவர்கள் யார் யார், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே தேவைப்படுகிறது, நாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ தையல் மிஷின் எப்படியெல்லாம் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சிக்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். ஸோ வீடியோவில் அனைத்து விதமான இதுவுமே உங்களுக்கு இருக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை தட்டி விட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக அனைவருமே இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் தையல் மிஷின் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மத்திய மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசால் வழங்கக்கூடிய ஒரே திட்டம் இது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் மிஷின் வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட ரூபாய் ஒரு 15,000 வரைக்கும் செலவுப்படும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் இருவருமே விண்ணப்பிக்க தயாரிக்கலாங்க. ஸோ இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க நாம் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, முகவரி சான்றிதழ், அடையாள அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் உங்கள் பேங்க்கோடைய பாஸ்புக்கு, ஸோ அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதெல்லாமே டீட்டெயிலாக கேட்பாங்க. ஸோ இதற்கு என்னென்ன தகுதிகள், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய தகுதிகள் இது தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்கள் மற்றும் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அதாவது இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் ஆகணும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தையல் மிஷின் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மிஷின் வச்சு தச்சிட்டு இருப்பவங்க எல்லாமே முக்கியமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ தையல் மிஷின் வச்சுருந்தாலும் சரி, இல்லாதவர்களும் சரி, அவர்கள் யாரும் இல்லாததுக்குமே தையல் மிஷின் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு பார்க்க இருக்குங்க. ஸோ வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட வருமான சான்றிதழ் 72,000க்குள்ளாமல் இருக்க வேண்டுங்க. ஸோ பதிவு பெற்ற வட்டாட்சியரிடமிருந்து இருப்பிட சான்றிதழ், குறைந்தபட்சம் 6 மாத பயிற்சி. இந்த பயிற்சி பெற்றிருக்கலாம், இல்லை பெறாமலும் இருக்கலாம். வயது சான்றிதழ் 20 முதல் 40 வயது வரை. விண்ணப்பதாரருடைய புகைப்படம் 2, கடவுச்சொல் பாஸ்போர்ட் சைஸ், விதவை, கணவனால் கைப்பற்றப்பட்டவர், ஆதரவற்ற விதவைக்கான சான்றிதழ், மேலும் ஆதார் அடையாள அட்டை. ஸோ மேற்கண்ட ஆவணங்கள் வைத்திருந்தாலே போதும், நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ கல்வி தகுதிக்கு பதிலாக உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் 5th பாஸ் 8th பாஸ் அப்படின்றது தான். பெருசாக உங்களுக்கெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் வச்சுருந்தால் உங்களே ஏப்ரல் மாதம் இந்த தையல் மிஷின் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். தையல் மிஷினுக்கான பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதனால் கவலையே பட வேண்டாம். ஸோ உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற சேவை மையத்திற்கு சென்றும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே குறிப்பிட்ட ஆவணங்களை எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ தையல் மிஷினை குறித்த தகவல்களை மேலும் வேண்டுமா உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தர வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.